நான் இளைஞர்களுக்கெல்லாம் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க சமூகமா ஒண்ணு சேரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஆனா அது எவ்வளவு மிகப்பெரிய அயோக்கியத்தனம்ன்றது இளைஞர்கள் தயவு செய்து புரிஞ்சுக்காங்க. நம்ம அரசியலா ஒண்ணு சேரணும். அரசியலா ஒன்றிணையணும்னா அது புதிய தமிழகமா தான் நம்ம ஒன்றிணையணும். நீங்க யாரு வேணாலும் தன்னோட சமூகத்தினோட பெருமையை மேடையில ஏறி நின்று பேசிட்டு போயிடுவாங்க. அது அன்று இரவு இல்லைன்னா 2 நாளைக்கு தான் நல்லா இருக்கும். ஆனா இந்த மக்களை ஒண்ணு சேர விடாம இங்க திராவிட கூட்டங்கள் தடுக்குது. அதற்கு நமது இளைஞர்கள் எந்த ஒரு சூழலிலுமே வழிகாட ஆயிராதீங்க. நீங்க அரசியலா ஒண்ணு சேரணும். அரசியலா ஒன்றிணைந்தா மட்டும்தான் நமக்கான உரிமையை மீட்டெடுக்க முடியும். தலைவர் அவர்கள் எப்பொழுதுமே இந்த மக்களை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஐயோ, இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் இப்படி வீணா போறானே, இவனை என்ன பண்றது, ஏதாச்சும் ஒரு சரி பண்ணணும் அப்படின்றது அவர் இரவு பகல் பாராம அவரு இந்த மக்களையே நேசிச்சுட்டு இருக்கிறார். அவர் எண்ணற்ற போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற இந்த 2K கிட்ஸ் இளைஞர்களுக்கு அது தெரியாததான் மிகப்பெரிய ஒரு வருத்தம். அதாவது வீரன் சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகம்ன்றது இங்க இருந்துச்சு. ஆனா நம்ம இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு அது மாதிரியான ஒரு பேருந்து ஓடிச்சா அப்படின்றது நீங்க இன்னைக்கு அந்த அலைபேசியில் இருக்கிற செய்தியை மட்டும்தான் நீங்க தெரிஞ்சுக்கிறணும். ஆனா அதற்காக தலைவர் எவ்வளவு போராடி இருக்கிறாரு அப்படிங்கறது நீங்க பார்க்கணும். இப்ப நீங்க தேடணும். நீங்க இப்ப புதிய தமிழகம் என்ன செஞ்சிருச்சு, ஏன் புதிய தமிழகம் எப்ப பார்த்தாலும் யாரையாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க இருக்கிறவன் புதிய தமிழக கட்சியை மட்டும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனா ஏன் விமர்சனம் பண்றான்றது நீங்க தான் தெரிஞ்சுக்கிறணும். அப்ப தலைவர் இந்த ஒரு போராட்டம் மட்டும் கிடையாது. அப்ப அவர் தலைவர் என்ன சொன்னாருன்னா, என்னோட தலைவனோட பெயர்ல போக்குவரத்து கழகம் ஓடலைன்னா வேற யாரு பேர்லயுமே ஓடக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா அந்த இளைஞர்கள் ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்கிற தன்மை இன்னைக்கு இல்லை. நான் இன்னொரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த பள்ளிக்கூடத்துல இந்த சிகப்பு பச்சை கயிறு கட்டிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதற்கு முன்பு வேற ஒரு கலர்ல கட்டிட்டு போனோம். அது ஏன் தடை பண்ணுங்கன்னு தெரியுங்களா? இவன் இந்த சிகப்பு பச்சை கயிறு கையில கட்டினதுக்கு அப்புறம் தான் ஒட்டுமொத்த கயிறுக்குமே தடை போட்டுட்டான் பள்ளிக்கூடத்துல. என்னன்னா, உன்னோட அடையாளத்தை ஏதோ ஒரு ரூபத்துல அழிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா அந்த அடையாளத்தை மீட்டெடுக்கணும்ன்றது தலைவர் மிகப்பெரிய அளவுல பாடுபட்டு இருக்கிறாரு. ரெண்டாவது இந்த பட்டியல் வெளியேற்றத்தை பத்தி புதிய தமிழகம் இப்ப பேசுறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் இங்க இருக்கிற அந்த புரட்சியாளர் எல்லாம் சொல்றாங்க, அவன் புரட்சியாளர் கிடையாது, அவன் பொங்கச்சோறு புரட்சியாளர்கள். நான் சொல்லிடுறேன். நான் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு மக்களுக்கான உரிமைக்காக போராடுறோம் பாத்தீங்களா, அதுவும் ஒரு பட்டியல் வெளியேற்றம் தான். மாஞ்சோலை மக்களை அங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். இங்க இருக்கிற தமிழக அரசு சொல்லுது, மத்திய அரசு சொல்லிக்கிட்டு இருக்குது. அந்த மக்களோட உரிமையை மீட்டெடுக்கிறோம் பாத்தீங்களா, அதுவும் ஒரு பட்டியல் வெளியேற்றம் தான். அருந்ததியர் சமூகத்துல அந்த 3% உள்ஒதுக்கீடு கொடுத்தனால இங்க இருக்கிற ஆதி திராவிடர் மக்களும் தேவேந்திர உளவியலாளர் மக்களும் எவ்வளவு பாதிக்கப்படுறான் அப்படிங்கிறது படித்த இளைஞர்களுக்கு தெரியும். இதுவும் ஒரு பட்டியல் வெளியேற்றம் தான். நீ உன்னோட உரிமைக்காக ஒவ்வொரு பிரச்சனையுமே நீ மீட்டெடுக்கிறோம்னா அது எல்லாமே பட்டியல் வெளியேற்றத்தான் சாரும். ரெண்டாவது நீ ஒரே கோரிக்கையை புடிச்சு தொங்கிக்கிட்டே இருக்க முடியாது. நீ எப்ப பார்த்தாலும் காலையில எந்திரிச்சுமே பட்டியல் வெளியேற்றம் பேசி இருக்க முடியாது. என்ன காரணம்னா, தொடர்ச்சியா ஒவ்வொரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. தென் தமிழகத்துல தொடர்ச்சியா படுகொலை நடந்துகிட்டே இருக்கு. அப்ப அது யாரு பேசுவா? வேற யாரும் பேசல. இப்ப அஜித் குமார்ன்ற பையன் திருப்பூணத்துல ஒரு பிரச்சனை, ஐயா போராடி இருக்காரு. நேரடியா அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாரு. ஆனா இதே திருநெல்வேலியில ஒரு மாணவன் மர்மமான முறையில இறக்குறான். அவங்க வீட்டுக்கு யாருக்குமே சொல்லாம மருத்துவத்துறையில உடல் கூராய்வு செஞ்சுட்டாங்க. அதை கண்டிச்சு தலைவர் மட்டும்தான் போராடிட்டு இருக்கிறார். வேற யாரும் போகல. புதிய தமிழக நிர்வாகிகள் தான் அங்க போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப நீங்க இதெல்லாம் பார்க்கணும். நீங்க யாரு இந்த மக்களுக்காக யோசிக்கிறான், யாரு இந்த மக்களுக்காக அரசியலை பேசுறாங்க அப்படிங்கிறது இளைஞர்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கிறணுங்க. அதாவது கை தட்டுறதுக்காக பேசுறது கிடையாதுங்க. வரலாறு என்பது ஒரு இனத்தோட மீட்சிக்கு தான் உதவும். எந்த ஒரு சூழலுமே ஆட்சி அதிகாரத்துக்கு உதவாது. நீங்க ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகரணும், நம் சமூகம் அரியணையில ஏறணும் அப்படின்னா புதிய தமிழகத்துல தான் நீங்க இருக்கணும். தலைவர் என்ன கேட்கிறாரு? எனக்கு ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்கிறாரு. இங்க இருக்கிறவங்க யாரு கேட்கிறா? ரெண்டாவது இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்கிறான், புதிய தமிழகம் இதா, அதாவது அரசியல் செல்வாக்குல குறைந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றான். அதாவது இப்ப நான் சொல்றேனுங்க, தலைவர் அரசியலுக்காக கூட இன்னும் நடிக்கல. எப்படி நான் சொல்றேன்னு கேட்டீங்க, அரசியலுக்காக நடிக்கணும்,
நம்ம வந்து அதிகாரத்துல இடம்பெற்றுக்கிட்டே இருக்கணும், நம்மளும் பாராளுமன்றத்துல இருக்கணும், சட்டமன்ற உறுப்பினரா நம்ம இருக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா எப்படி வேணாலும் இருக்கலாம். தோழமை சுடுதலோட தலைவர் எப்பயும் பதில் சொல்ல மாட்டார், அதிகாரத்தை எதிர்த்துக்கிட்டே இருப்பாரு. ஏன் அதிகாரத்தை எதிர்க்கிறாரு? இந்த மக்களுக்கான பிரச்சனையை வந்து முன்னிறுத்தி அதாவது சமமான உரிமை இந்த மக்களுக்கு கிடைக்கணும், சம உரிமை கிடைக்கணும். அந்த உரிமையை பேசும்போது இங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு வந்து பிரச்சனையாகுது. தென்காசி பாராளுமன்ற தொகுதிக்கு நான் பிரச்சாரத்துக்கு நான் போயிருக்கேங்க, களப்பணிக்கு போறேன். அப்ப அங்க ஒருத்தர் சொல்றாரு, ராணி வந்து ஜெயிச்சா அது திமுக ஜெயிச்ச மாதிரி ஆயிடும், ஆனா டாக்டர் ஜெயிச்சா ஒரு சமூகமே ஜெயிச்ச மாதிரி ஆயிடும் சொன்னான். நீங்க இதுல எவ்வளவு நீங்க தான் இதுல வந்து கவனமா இருந்து இது என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறத நீங்க தான் புரிச்சுக்கணும். தலைவரோட வெற்றி அப்படிங்கிறது புதிய தமிழகம் மட்டும் வெற்றி கிடையாது, அது தனிநபர் வெற்றி கிடையாது, ஒரு சமூகத்தோட வெற்றி. தலைவர் ஜெயிச்சார்னா இன்னொரு விஷயம், தலைவர் வந்து எப்பயுமே இன்னைக்கு இல்ல, எப்பயுமே சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான், புதிய தமிழகமும் தேவேந்திரோட வேளாளரும் நாணயத்தின் இரு பக்கங்கள், அது இரண்டையுமே எப்போதும் வெவ்வேறாக பிரிக்க முடியாது அப்படின்பார். அதை இளைஞர்கள் வந்து நன்கு தெளிவா புரிஞ்சுக்கோங்க. வேற ஒருத்தர சொல்றான், இன்னைக்கு வந்து இந்த இளையத்துல இருக்கிறவங்க வந்து வேடிக்கை பேசிக்கிட்டு இருக்கிறான், என்னென்னமோ சொல்றான், தலைவரை பத்தி சொல்றான், சியாம் சாரை பத்தி என்னமோ சொல்றான், புதிய தமிழகத்தை பத்தி பேசுறான். இவங்களுக்கெல்லாம் வந்து நான் சொல்லிக்கிறது என்னன்னா, அரசியல்னா என்னன்ற அடிப்படை புரிதல் கிடையாது. கடந்த கால அரசியல் வரலாறுகளும் இவங்களுக்கு தெரியாது. வேடிக்கை பார்க்கிறவன் வந்து ரோட்ல நின்றுதான் வேடிக்கை பார்க்கணுங்க. ஆனால் களத்துல இருக்கிறவங்க தான் அந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே தெரியும். வரலாறு இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறது என்றால் அது புதிய தமிழகத்தை மட்டும்தான் பேசும். ரோட்ல நின்று வேடிக்கை பார்க்கிறவனும் அவச்சொல்லு பேசுறவனும் விமர்சனம் என்ற பெயரில் வந்து காழ்ப்புணர்ச்சியை கத்துறவனை பத்தி வரலாறு என்றைக்குமே பேசாதுங்க. தலைவனை பத்தி விடிய பேசிக்கிட்டே இருக்கான். நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, கடைசியா தலைவரோட கரங்களை வந்து இருக கைப்பற்றுங்க. தலைவரோட முதல் பேச்சு வந்து அவர் நெல்லிக்காய் மாதிரி கசக்கும், ஆனா பிறகுதான் இனிக்கும். தலைவர் வந்து எப்பயுமே வந்து ஒழுக்கமா இருக்கணும், நீ ஒழுக்கமா இருந்தா தான் உனக்கு அரசியல் புரியும் அப்படின்னு சொல்லுவார். அதே போலதான் இன்னைக்கு நம்மளுக்கு சியாம் சார் வந்திருக்கிறாரு, சிறந்த பண்பாளர், நல்ல அதாவது வந்து எப்படி சொல்றது அப்படின்னா தலைவரோட நிறைய படிச்சிருக்கிறாருங்க சியாம் சாரு. அவர் நினைச்சிருந்தாருன்னா எப்படி வேணாலும் இருக்கலாம், இங்க எல்லாம் வரணுன்றதுக்கு அவருக்கு அவசியம் கிடையாது. இருந்தாலும் என் மக்களை சந்திக்கணும், என் மக்களை நேரடியா சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் இன்னைக்கு எல்லா ஊருக்கும் போயிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு இடத்துக்கும் அவர்னால எவ்வளவு பணிகளை விட்டுட்டு தான் வந்திருக்கிறார், அவரோட பணிகளை விட்டுட்டு வந்திருக்கிறாரு. ஒரு மருத்துவருக்கு தான் தெரியும் ஒரு சமூகத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது. எப்படின்னா ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் இருக்குன்னா அந்த நோய்க்கான மருந்துக்கு எது மாதிரியான மருத்துவ அடிச்சா அந்த நோய் சரியாகுன்றது ஒரு மருத்துவருக்கு தெரியும். அதே போலதான் இந்த சமூகத்துல புறையோடி கிடக்குது பல விடயங்கள், அதற்கு மருத்துவரால் மட்டும்தான் சிகிச்சை அளித்து சரி பண்ண முடியும். நம்ம சியாம் சார் இருக்காரு, அவங்களோட கரங்கத்தையும் நம்ம வழிபடுத்தி அவங்களுக்கு பிறகாடி நம்ம சென்று நமக்கான அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லா பேர்த்தோட எண்ணமா இருக்கணும். கடைசியா ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேனுங்க. ஒரு தென்னை மரத்துல ஏறுறோம், ஒரு தென்னை மரத்துல ஏறிறோம், பாதி மரத்துல ஒருத்தர் ஏறி நிக்கிறார்.